சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து மீனாவோட முதலாம் ஆண்டு கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம மீனாவோட தம்பி சத்யா வந்து அப்படியே கையில சட்டையோட வந்து நிற்கிறாப்புல இல்லையா? முத்துவுக்கும், மீனாவுக்கும் குடுக்கறதுக்காக. எல்லாருமே வந்து, "ஐயய்யோ! இப்ப பெரிய பிரச்சனை வரப்போகுதே!" அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, முத்துவுக்கு ஒரு நிமிஷம் கோவம் வருது. அப்படியே நம்ம மீனா கைய பிடிக்கவும், அப்படியே கோவத்த அடக்கிக்கிட்டு நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் அண்ணாமலை சத்யாவ உள்ளார கூப்பிடுறாங்க. நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லாம, ஸோ சத்யா வாங்கிக்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸ எடுத்து அதே இடத்துலயே போட்டுக்கிறாப்புல. அது மட்டும் இல்ல, மாலையும் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாப்புல. அந்த மாலைய மீனா கழுத்துலயும், தான் கழுத்துலயும் போட்டுக்கிட்டு, கேக்க வெட்டி நம்ம சத்யாவுக்கே ஊட்டி விடுறாங்க. இத எல்லாமே யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அதுதாங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் போறப்ப வந்து சத்யாவ வெளிய கூப்பிட்டுட்டு வந்து, "நீ எதுக்காக வந்த?" அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க வந்து நீ வந்தா நான் பிரச்சனை பண்ணுவேன். அத வச்சு ஒரு சண்டைய உருவாக்கலாம்னு தானே வந்த. அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல தம்பி. உனக்கு எல்லாருக்கு மத்தியிலும் குடுக்க வேண்டிய மரியாதைய குடுத்தாச்சு. நீ எப்ப உண்மையாலுமே உழைச்சு அந்த காசுல வாங்கிக்கிட்டு வரியோ, அப்பதான் நான் எதா இருந்தாலும் மனசார ஏத்துக்குவேன். ஒழுங்கா அந்த சிட்டிக்கிட்ட இருந்து விலகி இருக்கிற பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே நைட்டு தூங்குறதுக்காக போறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம முத்துவுக்கும், மீனாவுக்கும் சுத்தி போடணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனே நம்ம விஜயா இருந்துக்கிட்டு, எதுக்கு அவங்க 2 பேத்துக்கு மட்டும் சுத்தி போடணும்? அதுக்கு பதிலா இங்க ஸ்ருதிக்கும், ரவிக்கும் அதே மாதிரி மனோஜுக்கும் ஸ்ரு ரோகிணிக்கும் சுத்தி போடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா எல்லாருக்குமே சுத்தி போடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் தூங்குறது பிரச்சனை வருது. ஸோ, தூங்குறப்ப வந்து ஒரு ரூம் இல்ல இல்லையா? அதுக்காக நம்ம முத்துவும், மீனாவும் மட்டும் டெய்லியும் வெளியில போய் படுத்துக்கிறாங்க. மெத்தையில போய் படுத்துக்கிறாங்க. இந்த மாரி இஷ்யூலாம் வருது இல்லையா? ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும், மீனாவும் "நீ உள்ளேயே படுத்துக்க. அண்ணாமலை நான் வெளிய படுத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்து, மீனா "எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்ல. நீங்க இங்கேயே ரூம்லயே படுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு மெத்தைக்கு கிளம்புறாங்க. நம்ம ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டெண்ட் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த டெண்ட்ட நம்ம மீனா கையில குடுத்து, "இந்தாங்க இதுக்குள்ள போய் தூங்குங்க" அப்படின்னு அனுப்பி வச்சர்றாங்க. மெத்தையில போன நம்ம முத்துவும், மீனாவும் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல வந்து இங்க பாட்டி வந்து நம்ம அண்ணாமலை ரூமுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு மட்டும் ரூம் இல்லன்னா அது எப்படி? அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும். அதனால மேல ஒரு ரூம் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.